வணக்கம். உறவு இந்த ஒரு வார்த்தையில தான் நம்மளோட வாழ்க்கை மொத்தமும் அடங்கியிருக்கு. நம்ம சந்தோஷம், நம்ம அன்பு, நம்பிக்கை எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதே உறவுல ஒரு சின்ன விரிசல் வரும்போது, குறிப்பா ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த விரிசல் விழும்போது, இதயம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போன மாதிரி உணர்வீங்க இல்லையா? அந்த வலி அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. சரிதானே? வெளியில சொல்லத் தெரியாம உங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்கிற அந்த மௌனமான வலிய பத்தி பேசவும், அதிலிருந்து மெதுவா வெளிய வரத்துக்கு ஒரு வழிய காட்டவும் தான் இந்த முழுமையான அலசல். பாருங்க, இந்த ஒரு வரி உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் அப்படியே சொல்லுது. நீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சா அது சும்மா சாதாரணமா இருக்காது. அது ஒரு பெரிய மலை மாதிரி ரொம்ப உறுதியா, அசைக்கவே முடியாததா இருக்கும். அதனாலதான் அந்த அன்பு உடையும் போது அதோட பாரம் அந்த மலையே உங்க நெஞ்சுக்கு மேல விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி கனமா அழுத்தும். அந்த மலை மாதிரி பாரத்தை நீங்க எப்படி மௌனமா தனியா சுமக்குறீங்க, அந்த வலியோட ஆழை என்ன, அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆழமான உரையாடல நம்ம தொடரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள போலவே உணர்ற பலருக்காக நாங்க உருவாக்குற இந்த மாதிரி பதிவுகள் உங்கள தொடர்ந்து வந்து சேரணும்னா, எங்களோட ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணைங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்கள இன்னும் ஊக்கப்படுத்தும். சரி வாங்க, ரிஷபத்தோட அந்த மௌனமான வலிய பத்தி இன்னும் ஆழமா பேசலாம். உங்களுக்கு ஒரு பிரிவுங்கிறது மத்தவங்களுக்கு மாதிரி சில நாள் அழுதுட்டே கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்க இயல்பையே மாத்தி போட்டுரும். சொல்லப்போனா ஜோதிடத்துல சொல்ற மாதிரி, இந்த உலகத்துல எல்லாரோடையும் வாழ்ந்துகிட்டே உங்களுக்குள்ள நீங்க தொலைஞ்சு போறதுக்கு சமமான ஒரு உணர்வு அது. எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுவீங்க, உங்க வேலையெல்லாம் கரெக்டா செய்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க ஆன்மா மட்டும் எங்கேயோ காணாம போன மாதிரி ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஜோதிடம் இந்த மனநிலைய ரொம்ப அழகா விளக்குது. நம்ம ஜாதகத்துல 12ஆம் இடம்னு ஒன்னு இருக்கு. அது மோட்சஸ்தானம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பந்தத்தையும் விட்டு நம்ம ஆன்மா பிரியிற இடம். ஆனா ஒரு ரிஷபராசிக்காரருக்கு உயிரோடு இருக்கும்போதே அந்த பிரிவோட மொத்த வலியும் அந்த 12ஆம் இடம் கொடுத்துடும். அதாவது வாழ்ந்துகிட்டே மறைஞ்சு போன ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி. உங்க வலிய, உங்க கண்ணீர உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட காட்டிக்காம ஒரு புன்னகைக்கு பின்னாடி புதைச்சுக்குவீங்க. அதுதான் உங்க இயல்பு, அதுதான் உங்க வேதனை. பிரிவோட வலிய முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க அன்போட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க அன்பு அவ்ளோ ஆழமா இருக்கிறதால தான் அந்த பிரிவு அவ்ளோ வலிக்குது. நீங்க பாசம் வச்சா அத இமயமலை மாதிரி பெருசாவும் ஆழமாவும் வைப்பீங்க. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத உண்மையான அன்பு ஏன் உடையுது? அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப நாம சேர்ந்து பார்க்கலாம். பாருங்க, உங்க அன்போட தன்மைக்கும் மத்தவங்களோட அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பலரோட அன்பு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படிங்கிற மேலோட்டமான விசாரிப்புகளோடயே நின்னுடும். ஆனா உங்க அன்பு அப்படிப்பட்டதில்ல. அது ஒருத்தரோட ஆணிவேர் வரைக்கும் போய் அக்கறை காட்டும். உங்க வீட்ல அடுப்பு எரியுதா, உங்க வயித்துக்கு சோறு கிடைக்குதா, உங்க வாழ்வாதாரம் சரியா இருக்கா அப்படின்னு அவங்களோட அடிப்படை தேவை மேல உண்மையான அக்கறையோட விசாரிப்பீங்க. இவ்ளோ ஆழமான தியாகம் நிறைஞ்ச அன்புதான் உங்க அன்பு. அப்போ ஒரு கேள்வி வருது. இவ்ளோ ஆழமான, இவ்ளோ உண்மையான, ஒருத்தரோட வாழ்வாதாரத்தையே நினைக்கிற ஒரு அன்பு ஏன் உடையணும்? அப்படி என்னதான் காரணம் இருக்க முடியும்? சின்ன சின்ன தவறுகளுக்காகவோ, சண்டைகளுக்காகவோ நீங்க ஒரு உறவை முறிச்சுக்க மாட்டேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ அந்த பிரிவோட உண்மையான ஆணிவேர் காரணம் அது என்னவா இருக்கும்? இங்கேதான் இருக்கு அந்த பிரிவோட மொத்த ரகசியமும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம். அதுலயும் குறிப்பா நீங்க காட்டுற அத்தனை அன்பையும் சந்தேகப்பட்டு, நீ ஏதோ ஒரு சுயநலத்துக்காகத்தான் என் கூட பழகுற அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த ஒரு நொடியில உங்க வாழ்க்கை மொத்தமும் உடைஞ்சு போயிடும். அந்த ஒரு வார்த்தை உங்க தன்மானத்தையும் உங்க அன்போட நேர்மையும் ஒரு கத்தி மாதிரி குத்தி கிழிச்சிடும். அந்த அவமானத்தையும் காயத்தையும் உங்களால உங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அந்த காயம்தான் பிரிவுக்கு நிரந்தர காரணமா மாறிடுது. சரி, பிரிவு நடந்துடுச்சு. அந்த முதல் சில நாட்கள் நரகத்தோட வாசல்ல நிக்கிற மாதிரி இருக்கும். உங்க சோகத்தின் வழியே ஒரு பயணத்தை இப்ப நாம மேற்கொள்வோம். இது உங்கள தப்பு சொல்லல, மாறா உங்கள நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த நேரத்துல நீங்க எப்படி உணர்வீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு ரொம்ப நெருக்கமா நாம பார்க்கலாம் வாங்க. பிரிவோட அந்த முதல் நாள் உங்க கண்கள் கலங்கும். ஆனா அந்த கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கூட வெளியே வராது. பாதரசம் மாதிரி கண்ணுக்குள்ளேயே உருண்டு உங்க ஆன்மாவை நினைக்கும். அந்த மௌனமான கண்ணீரோட மெல்லிய சோகமான இசையை கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு பழைய நினைவுகளையும் அசை போடுவீங்க. 2வது நாள் அந்த சோகம் செயல்களா உணரும். மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்க கைக்கு வேலை கொடுப்பீங்க. வீட்ல பழைய துணி எடுத்து தப்பீங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க, கூட்டின வீட்டையே திரும்ப திரும்ப பெருக்குவீங்க. உங்க துக்கத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம அது செயல்கள்ல கரைக்க முயற்சி பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் வர்ற நாட்கள்ல இசையிலயும் மழையிலயும் தான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அது ரெண்டும் தான் உங்க மனசுக்கு தற்காலிக மருந்தா இருக்கும். உங்க வலியோட வெளிப்பாடுகள் ரொம்பவே தனித்துவமானவை. கையில ஒரு கப் காஃபியோட ஜன்னல் ஓரமா நின்னு அமைதியா வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள 1000 நினைவுகள் புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும். இளையராஜா இல்லனா ஹரிஹரன் பாடல்கள் உங்க காதுகள்ல ஒரு தாலாட்டு மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். வண்டியில போகும்போது மழை வந்தா ஓரமா ஒதுங்கி நிக்க மாட்டீங்க. ஹெல்மெட்டை கழட்டாம அந்த சின்ன கேப் வழியா மழையை உள்ள அனுமதிச்சு உங்க கண்ணீரை அதுக்குள்ள மறைச்சுக்குவீங்க. ரொம்ப முக்கியமா உங்க கோபத்தையோ சோகத்தையோ உடம்புல காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைங்களை பாத்துக்க முடியும்னு ஒரு ஆழமான பொறுப்புணர்வு உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். அதனால எல்லா வலியையும் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பீங்க. இவ்ளோ ஆழமான வழியிலையும் நீங்க முழுசா உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறுப்புணர்வு. அந்த பொறுப்பு தான் சுக்குநூறா உடைந்த உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் மாதிரி இருக்குது. அந்த வழியோட நடுவுல நீங்க எப்படி ஆறுதலையும் சக்தியையும் தேடிக்கிறீங்கன்னு இப்ப பார்க்கலாம். ரிஷபம்னாலே இயல்புல பசு மாதிரி ரொம்ப சாந்தமா பொறுமையா இருக்கும். ஆனா தன்னோட கன்றுக்குட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா அதே பசு ஆக்ரோஷமான காளையா மாறி நிக்கும். நீங்களும் அப்படிதான். உங்க தனிப்பட்ட சோகம் எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்கன்னு வந்துட்டா அந்த சோகத்தையெல்லாம் ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டு அவங்களுக்காக ஒரு காளைய போல வலிமையோட கம்பீரமா நிப்பீங்க. உங்க பலத்தோட புதிய ஆதாரமா உங்க மாறிடுவாங்க. உங்க துக்கத்தை மறக்கிறதுக்காக நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சே உங்க முழு கவனத்தையும் உங்க பிள்ளைகள் பக்கம் திருப்புவீங்க. அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கறது, அவங்களோட குழந்தையா மாறி விளையாடுறது, அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட சின்ன சின்ன வெற்றிகள்ல சந்தோஷப்படுறதுன்னு உங்களை முழுசா அவங்களோட ஈடுபடுத்திக்குவீங்க. ஒரு நாள் லீவு போட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் அவங்க முகத்துல தெரியற அந்த கள்ளம் கபடமில்லாத சந்தோஷத்துல உங்க வலிய தற்காலிகமா மறக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த பிஞ்சு முகங்கள் தான் அந்த நேரத்துல உங்க மனசுக்கு ஒரே ஆறுதலா இருக்கும். இதுவரைக்கும் வலியோட பாதையில நாம பயணம் பண்ணோம். இப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான பாதைக்கு போகலாம். இதுதான் இந்த உரையாடலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களை நீங்களே எப்படி குணப்படுத்துக்கிறது, மறுபடியும் எப்படி மலர்றதுங்கிறதுக்கான சில வழிகாட்டுதல்களை ஜோதிட ரீதியா பார்க்கலாம். உண்மையான மீட்சி உங்களுக்குள்ள இருந்து தான் வரணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு உண்மை. இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க சோகத்துக்கு உங்களை தவிர வேற யாரும் மருந்து கொடுக்க முடியாது. வெளியேந்து வர ஆறுதலோ ஆலோசனைகளோ கொஞ்ச நேரத்துக்கு தான். நான் மாறணும், நான் இந்த வழியிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க உறுதியா முடிவு பண்ணா மட்டும்தான் உண்மையான மாற்றம் நடக்கும். அந்த மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்கு. இதோ உங்களை நீங்களே மீட்டெடுக்கிறதுக்கான 4 எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த படிகள். முதல் படி, பெருமைப்படுங்க. இவ்ளோ உண்மையா ஆழமா அன்பு காட்ட உங்களால முடிஞ்சதே ஒரு வரம். அதுக்காக வருத்தப்படாதீங்க, பெருமைப்படுங்க. 2வது படி, உங்கள அழகுபடுத்துங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுக்காக நீங்க தயாராகுங்க. உங்களை நீங்களே ரசிங்க. உங்க புன்னகை எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துங்க. 3வது படி, உங்க அன்பை இடமாத்துங்க. விலை மதிக்க முடியாத உங்க அன்ப தகுதியில்லாத மனுஷங்க கிட்ட இருந்து எடுத்து வாயில்லா ஜீவன்களான விலங்குகள் மேல காட்டுங்க. ஒரு நாய்க்குட்டியோ பூனையோ அதோட நிபந்தனை இல்லாத அன்பு உங்க மனசு காயத்தை குணப்படுத்தும். கடைசியா 4வது படி, தனிமையில உங்களை கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. ஒரு புத்தகம் படிங்க, ஒரு பாட்டு கேளுங்க, உங்க கூட நீங்க பேசுங்க. இத்தனை நாளா தொலைஞ்சு போன உங்களை நீங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிற பயணம் இது. சரி, குணமடைகிறதுங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு புதிய அழகான அத்தியாயம் காத்துக்கிட்டு இருக்கு. பிரிவுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பழைய உறவு மறுபடியும் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு புதிய தொடக்கம் காத்துக்கிட்டு இருக்கா? வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி பேசலாம். ஒருவேளை பிரிஞ்சு போனவங்க உங்க வாழ்க்கையில மறுபடியும் வர நினைச்சா நீங்க அவங்க கிட்ட பணமோ பொருளோ எதையும் கேட்க மாட்டீங்க. நீங்க வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான்: நாம பிரிஞ்சதுக்கு உண்மையான நேர்மையான காரணம் என்ன? அந்த காரணத்தை அவங்க சொல்லி அது உங்களுக்கு நியாயம்னு பட்டா உங்க பெருந்தன்மையால ஒரு தடவை மன்னிப்பீங்க. ஆனா அதே தப்பு திரும்பவும் நடந்தா நிச்சயம் 2வது வாய்ப்பே கிடையாது. உங்க அகராதியிலையும் உங்க வாழ்க்கையிலையும் அவங்க நிரந்தரமா ஒரு பிளாக்லிஸ்ட்ல வைக்கப்படுவாங்க. ஏன்னா உங்க நம்பிக்கை அவ்வளவு விலை மதிக்க முடியாதது. ஒரு உறவு முறிஞ்சு போனதால உங்க வாழ்க்கைய ஒருபோதும் நின்னு போகாது. இந்த பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. கிரகங்கள் சும்மா இருக்காது. உங்க ஜாதகத்துல அடுத்த தசை அல்லது புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அது ஒரு புதிய நட்பையோ ஒரு புதிய உறவையோ இல்ல உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு புதிய அறிமுகத்தையோ உங்க வாசலுக்கு நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கை ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பழைய காயங்களை ஒரு மருந்தா மாத்தி
பழைய பக்கங்கள ஒரு பாடமா மாத்தி உங்க வாழ்க்கையோட அடுத்த பிரகாசமான அத்தியாயத்தை எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா? கடந்த காலம் ஒரு பாடம், எதிர்காலம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த உரையாடல் வலியோட இருக்கிற உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் ஒரு புதிய நம்பிக்கையும் தந்திருக்கும்னு நாங்க மனசார நம்புறோம். உங்கள மாதிரி அனுபவத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் இது உதவியா இருக்கலாம். அதனால இந்த பதிவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களோட காமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட காமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட இணைஞ்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.